என் மகளா இப்படி பேசுறது? ஆமாப்பா, அவரை பார்த்த நாள்ல இருந்து என் மனசுல அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. முடிவுக்காக உங்க முன்னாடி நிக்கிறேன். ராங் நம்பர். ராங் நம்பர். என் மேல கோவம்னா அதுக்காக சாப்பிடாம இருக்கணுமா? நானும் நேத்துல இருந்து சாப்பிடல. அப்பா, மனசுக்கு பிடிச்சது கேட்டேன். வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க. நான் எடுத்த எந்த முடிவும் சரியா இருக்கும்னு நினைக்கிறவர் எங்க அப்பா. இப்ப என்னமோ குழம்புறாரு. வியாபாரத்துல அவசரமா எடுத்த எந்த முடிவும் அள்ளி கொடுத்திருக்கு அவருக்கு. அந்த ரத்தம் தானே நானும். எவ்வளவு நாள் இப்படி யோசனை பண்றதா உத்தேசம்? ஜெகன் அப்பா அம்மா இல்லாதவர், நல்லவர், ஏழைங்க மத்தியில வளர்ந்தவர், சாதாரண டாக்டர். அதனால யோசனை பண்றீங்களா? நான் தான்ப்பா குடும்பம் நடத்த போறவன். ப்ளீஸ் பதில் சொல்லுங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. Congratulations, sir. Thank you. அந்த மாதிரியே அவரையே கல்யாணம் பண்ணிட்டியே. இனிமே 24 மணி நேரமும் டென்னிஸ் கோர்ட்ல தான் உன்ன பார்க்க முடியும். ஜெகன், என் மகளை மாத்திரம் நான் உங்களோட அனுப்பல. என் குடும்பமே உங்களோட வரும். தாயில்லா பொண்ணுன்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்தேன். புடவையில இருந்து புருஷன் வரைக்கும் எல்லாமே அவன் செலக்ஷன் தான். எப்பவாவது மனசு நோக்க முடிய நடந்துட்டான்னா அவளை மன்னிச்சிருவான். ஜெயாவும் நானும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிறது மாதிரி எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவே ஏற்பாது. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஜெயா, இந்தமா கையெழுத்து போட்ட பிளாங்க் செக் புக். உனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப பேங்க்ல இருந்து வாங்கிக்க. எனக்கு எதுக்குப்பா பணம்? ஏமா, சின்ன பிள்ளையா இருந்த போது தினம் அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இப்ப புருஷன் வந்த உடனே என் பணமே வேண்டாம்னு சொல்றியா? அது இல்லப்பா. இத பாருமா, உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா இந்த நேரத்துல முறைப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து அனுப்பிச்சிருப்பா. வேண்டாம்னு சொல்லாதமா, வாங்கிக்கமா. உங்களுக்காக நம்ம மெட்ராஸ் பங்களாவை காலி பண்ணி ரெடியா வைக்க சொல்லிருக்கிறேன். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். மாமா, மெட்ராஸ்ல எனக்கு சின்ன குடிசை ஒண்ணு இருக்கு. ஜெயா வந்து பாக்கட்டும், குடிச்சாங்க இருக்கட்டும், இல்ல நான் மாத்திக்கிறேன். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாருல்ல என் மாப்பிள்ளையாச்சு. சார், போர்டு மீட்டிங் ஃபைல் பண்ணி வந்திருக்கேன். சேர்மன் டைரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பொண்ணையும் மாப்பிளையும் வழி அனுப்பிட்டு வந்துடுறியா? இவர் நம்ம மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் சிவம். ஹலோ, நீங்க போங்க, நான் வந்துடுறேன். அப்பா, உடம்பு ஜாக்கிரதையா பாத்து. முடியாது. என்ன செய்வேன்? புடிச்ச விட்டு போகாம இங்கே இருந்துவியா? அப்படி பெண் குழந்தைய பத்திரம் செத்துக்காதீங்க. அது திடீர்னு ஒரு நாளைக்கு நம்மள அம்போன்னு விட்டுட்டு பொசுக்குன்னு போயிடும். அப்புறம் நாம கிடந்து துடிக்க. சும்மா தமாஷுக்கு சொல்றேன். தமாஷுக்கு நீங்க பரப்பு வரமா. வணக்கம். என்ன பெரியவரை சௌக்கியமா இருக்கீங்களா? குழந்தைங்க எப்படி இருக்கு? ஜெயா, இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. டெய்லி 1 மணி நேரமாவது நான் இங்க வருவேன். இவங்களுடைய சொந்தம் ரத்த பந்தத்தை விட வலுவானது. அத்தை, மாமா, வாப்பா. நல்லா இருக்கீங்களா? ஜெயா, இவங்க என் அத்தை மாமா. சுருக்கமா சொல்ல போனா இவங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்க அப்பா அம்மா ஞாபகம் தான் எனக்கு வரும். நான் படிக்கிற காலத்துல இவங்களுடைய உதவி இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கே வந்திருக்க முடியாது. மாமா, இவன் என் சம்சாரம், பேரு ஜெயா. ஜெயா, நமஸ்காரம் படிக்க. இருக்காய்ச்சாரம்மா. மகராசியாரம்மா, ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. தம்பி இருப்பா, ஓடிய போய் காஃபி எடுத்து வந்துடுறேன். அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாங்க தான் இங்க அடிக்கடி வரப்போறோமே, அப்ப சாப்பிட்டா போச்சு. மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? அத்தை, மாமாவை பாத்துக்கல. சரிப்பா. ஜெயா, போலாமா? போயிட்டு வாமா. எப்படி நம்ம சொந்தக்காரங்களா? உங்க மனைவியானதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மாடியோ,
நீ ரொம்ப ஐத்து வச்சுட்ட. ம்ஹும். இது கரையறதுக்குள்ள நம்ம குடிசைக்கு போயிடுவான். ஏறவே மாட்டேங்குது. ஏய், என்ன சொல்ற நீ? சொல்றாங்க சொரக்காக்கி வேகமா போ. இதுதான் நான் ஆட்டோ ரிக்ஷால ஏறவே மாட்டேன்னு சொன்னேன். நீ வா நீ வா வேகம். வா. இன்னும் ஆட்டோ ரிக்ஷா டாப் போடலையா? டாப்ல தான் இப்ப போடுறேன் பாரு. இறங்கு. நீ ஏறி. சரி, என்ன வச்சு இஷ்டாண்டதுக்கு கூலி எம்மாங்காச்சு வேணும். பொண்ணே பொண்ணுடு. ஏயா கட்டின பொண்டாட்டிக்கு கூலியா குடுக்குற கூலி? இப்படி கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிறிய? ஏயா ரோட்டு மேல ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு வரும்போது ஏதாவது லாரி கிட்ட மாட்டிக்கினீங்கன்னா என்னயா கதி? இந்த மதுரை ரிக்ஷா ஓடின்னு வரான்னா எல்லாரும் ஒதுக்கி பிளாட்பாரத்துல ஓட்டின்னு போறாங்க. இவர் பெரிய கவர்னர். இவர் வராருன்னா எல்லாரும் ஒதுங்கி பிளாட்பாரத்துல ஓட்டுறாங்க. ஐயா வராரு. ஏயா இப்படி பட்ட பகல குடிச்சுக்கிட்டு வந்து நிக்கிறியா? உனக்கு எம்மா தகிரியா? ஐயா கண்ணாலத்தை பண்ணிட்டு வராருங்கிற சந்தோஷத்துல இப்படி முழுசா ஒண்ணு உள்ள தள்ளின. இப்ப என்னன்ற, உங்க அப்பன் வீட்லயா நான் குடிக்கிறேன், நானே சம்பாதிக்கிறேன், நானே குடிக்கிறேன், எவண்டி கேக்குறது? எங்க அப்பா அப்பவே சொன்னாரியா இந்த குடிகார பையன் வானா வானான்னு. இந்த ஆள் பெரிய அயக்கு. இந்த அயக்குல மயங்கி கண்ணாலம் கட்டிக்கினேன். இப்ப அனுபவிக்கிறேன். அப்ப பெரிய லாடு லபகதாசு. யாவன்னாலும் சொல்லு. லபகதாசுன்னே அப்பால நடக்கிறது வேற. அப்படித்தாண்டி சொல்லுவேன். லபகதாசி லபகதாசி லபகதாசி. உங்க அப்பா அரணிகார் தானடி போட்டுக்கின்னு இருந்தான். நம்ம கண்ணாலத்துக்கு பிறகு தானடி அவன் வேஷ்டி கட்டின்னு அலையிறான். ஆமா ஐயா, எங்க அப்பா அரணிஜாராவது போட்டுக்கிட்டு இருந்தாரு. உங்க அப்பா கோவணத்தை தானே கட்டிக்கிட்டு அலைஞ்சாரு. அங்க போறாத. சரியான குடிகார பரம்பரை. பாஞ்சாலி, பரம்பரைய பத்தி சொன்ன பல்ல உடைச்சிருவேன். எங்க தாத்தாவுக்கு சொந்த ஊரு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். ஐயா உனக்கு கட்டின பொஞ்சாதி ஆச்சு நானு. உனக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்குதா? டாக்டரியா வீட்டுல வீட்டு வேலை பாக்குறது பத்தாதுன்னு தெரு தெருவா காகரி கூடைய தூக்கி தலையில வச்சுக்கின்னு நாய் மாதிரி கூவின்னு வந்து உனக்கு வடிச்சு கொட்டுறேன். நீ ஓசில துணுக்குன்னு உனக்கு வெக்கம் இல்ல, மானம் இல்ல, ரோஷம் இல்ல. இதத்தான் குடிசைன்னு சொன்னீங்களா? நீ ஒண்ணு நம்ம சொந்த வீடு நினைச்சுக்காத. என் ஃப்ரெண்டோட வீடு. ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு போயிருக்கான். அவன் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம சொந்த வீடா நினைச்சு இருந்துக்க வேண்டியதுதான். அவங்க 2 பேரும் நம்ம அவுட் ஹவுஸ்ல குடியிருக்காங்க. அவன் பேரு மதுரை, அவன் பேரு பாஞ்சாலி. அவங்க 2 பேரும் தான் நம்ம வீட்டு வேலை எல்லாம் செய்யறது. உனக்கு பொழுது போகலன்னா அங்க ஒரு சேர் போட்டு உட்காந்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். இருட்டும் ஒண்ணு குடிச்சிட்டு வருவான். பயங்கரமா தகராறு நடக்கும். ஆனா படுக்கை அறைக்கு போனா சமாதானம் ஆயிடுவாங்க. அவளுக்கு வேண்டியதை அவன் வாங்கிட்டு வருவான், அவனுக்கு வேண்டியதை இவ செஞ்சு வைப்பா. இதுதான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை. அம்மா, இவ என் வைஃப். சரியா சொல்லியா வைஃப்? 2 ஒண்ணுதானே. சாரு கேட்ட ஜோடிமே. ராத்தாத்தி மாதிரி இருக்கிறாங்கய்யா. யோ பத்து பெட்டி எடுத்து கோய்த்து. வெட்டி பெட்டியா? வெட்டி பெட்டியில இதுக்கு பேரு. இதுக்கு பேரு பயிர் பாக்ஸ் பொட்டி. ஒழுங்கா சொல்லிட்டேன். என்ன வேணும் வைமா? தச்சி ஏ கண்மா எப்படி? சாயந்தரம் சீக்கிரமா வந்துடுறேன். ஜெயா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு சமைக்க தெரியுமில்ல? தெரியுமோ தெரியாதோ, வசமா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, ஜெயா, என்னங்க ஸ்டெதஸ்கோப்பை மறந்துட்டு போயிட்டேன். அப்படியா? சீக்கிரமா போ.
என்னங்க இது? ஒண்ணே விடுங்க ஒண்ணு என்ன? ஒண்ணே ஒண்ணு ஐயோ, ஆ. நீங்க நர்சிங் ஹோம் போக வேண்டாம். நர்சிங் ஹோம்க்குலாம் அப்புறம் போலாம். சொன்னா கேளுங்க. ஐயோ, சொன்னா கேளுங்க. தேங்க்யூ. பாய். பாய்.